ஈரானை சுத்து போட்ட அமெரிக்கா, குறுக்கே வந்த ரஷ்ய போர்க்கப்பல். நாளை முதல் சம்பவம். அணுசக்தி ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் செய்யாவிட்டால் ஈரான் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று டொனால்டு ட்ரம்ப் மிரட்டி வருகிறார். அது மட்டுமின்றி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை குவித்துள்ளது. இந்த பதற்றத்துக்கு நடுவேதான் ரஷ்யா உள்ளே புகுந்துள்ளது. அதாவது ரஷ்யாவும் ஈரானும் நாளை ஓமன் கடற்பகுதியில் கூட்டு கடற்படை பயிற்சிகளை நடத்த உள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் எதிரெதிர் துருவங்களாக உள்ளன. அதே வேளையில் ஈரானும் ரஷ்யாவும் நல்ல நட்பு நாடுகளாக உள்ளன. இதனால்தான் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் ஈரானை மிரட்டும் போதெல்லாம் ரஷ்யா தலையீடு செய்து வருகிறது. மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு ரஷ்யா உதவி வருகிறது. அந்த வகையில்தான் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியை மேற்கொண்டு வருவதாக அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது குண்டுகளை வீசின. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் வகையில் யுரேனியத்தை செறிவூட்டியதாக கூறப்படும் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. அதன் பிறகு தற்போது மீண்டும் இரு நாடுகள் இடையே பதற்றம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகிறார். இது தொடர்பாக இரு நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. நேற்று ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அதிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் ட்ரம்ப் தொடர்ந்து ஈரானை மிரட்டி வருகிறார். ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் பேரழிவை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டியுள்ளார். அது மட்டுமின்றி மத்திய கிழக்கில் ஈரானை ஒட்டி பகுதிகளில் அமெரிக்கா தனது படைபலத்தை பலப்படுத்தியுள்ளது. போர்க்கப்பல், போர் விமானங்களை குவித்துள்ளது. அமெரிக்கா படை வீரர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இது ஈரான், அமெரிக்கா இடையேயான பதற்றத்தை தணிய விடாமல் வைத்துள்ளது. மேலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உரிய முறையில் ஈரானும் பதிலடி கொடுக்கும் என்று வார்னிங் செய்துள்ளது. இப்படியான சூழலில்தான் ஈரானும் ரஷ்யாவும் ஓமன் கடற்பகுதியில் நாளை முதல் கூட்டு கடற்படை பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளன. ஈரானை சுற்றி அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ள நிலையில் இந்த பயிற்சி மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக ஈரானின் ரியர் அட்மிரல் ஹசன் மக்சூட்லோ கூறுகையில், ஈரான், இஸ்லாமிய குடியரசும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்த கடற்படை பயிற்சியை ஓமன் கடல் மற்றும் வடக்கு இந்திய பெருங்கடலில் மேற்கொள்ள உள்ளது. இரு நாடுகள் இடையேயான கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தில் இது மேற்கொள்ளப்பட உள்ளது என்றார். இருப்பினும் பயிற்சி எத்தனை நாட்கள் நடக்கும் என்பதை அவர் கூறவில்லை. மேலும் அமெரிக்காவின் போர் கப்பலுக்கு சவால் விடுக்கும் வகையில் ஈரான் பாதுகாப்பு படையினர் நேற்று முன்தினம் ஹோர்முஸ் ஜலசந்தியில் பயிற்சியை மேற்கொண்டனர். அங்குதான் அமெரிக்காவின் போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இப்போது ஈரான் ரஷ்யாவுடன் கைகோர்த்து பயிற்சியை தொடங்குவதால் அது டொனால்டு ட்ரம்புக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளதோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது.